தென் நம்ம செட்டப்ஸ ஃபாலோ பண்ணி, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி, நீங்க ப்ராப்பரா ட்ரேட் அட்டெண்ட் பண்ணி, நீங்க ப்ராப்பரா என்டர் ஆயிட்டு ட்ரேட் அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, ஷூரா வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற மாதிரி தான் நம்ம செட்டப் மார்க்கெட்ல ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல வொர்க் ஆயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்ப இன்னைக்கான நம்ம நிஃப்டி 50க்கான தென் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். தென் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு நிஃப்டி 50 பேஜ்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். வாங்க இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜ்ல இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இங்க நமக்கு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ இங்கே நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. இது வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ இங்கே நமக்கு நம்ம லைன்ல தான் இங்கே வந்து பிரேக் அவுட். தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. டவுன்வர்ட்ஸ்ல ஒரு வந்துட்டு பிரேக் அவுட். தென் இங்கே இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணியிருப்போம். சூஸ் பண்ணி நீங்கள் இதோட க்ளோசிங் வேல்யூவில் வந்துட்டு என்ட்ரு ஆயிருக்கணும். 25002ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சூப்பரான டவுன்வர்டில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இங்கே இதோட லோ வேல்யூ வரைக்குமே இந்த கேண்டிலோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பராக ஒரு 92 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 24910 வரைக்கும் நீங்கள் வந்து சாலிடாக ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ பாருங்களேன், இங்கேயும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படியும் நீங்கள் இன்றைக்கி அனாலிசிஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் லைனுக்குள்ளே தான் ஃபுல் மொமெண்டமுமே இருக்குது. ஸோ இதை நான் டெய்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக நம்ம அனாலிசிஸை வாட்ச் பண்ணுங்கள். செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் அட்டெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம வந்துட்டு டெய்லி ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கேயே நமக்கு வந்துட்டு சடனாக இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்பரான இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல், இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட், இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம் இல்லையா? ஸோ 24976ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்துட்டு இங்கேயும் நமக்கு ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான். அப்வர்ட் மொமெண்டமில் இதோட ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 25024 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கேயும் ஒரு 48 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு அகைன் வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே எந்த ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் எந்த ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிட்டு தான் ட்ரேட் என்ட்ரு ஆகணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிது இல்லையா? பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பட் நமக்கான ப்ராப்பரான இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மூவ் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அகைன் பிரேக் அவுட் கிடச்சிது. ஸோ இங்கேயும் பிரேக் அவுட் நம்ம லைனில் தான் பிரேக் அவுட் கிடச்சி. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம லைனில் பிரேக் அவுட். தென் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24973ல என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஸோ 25019 வரைக்கும் இங்கே ஒரு ப்ராஃபிட், இங்கே ஒரு 46 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட ஃபைனல் ட்ரேட். ஆக்சுவலி தேர்ட் ட்ரேட் தான். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒன்லி நமக்கு 3 ட்ரேடு தான் கிடச்சிது. ஏன்னா நமக்கான ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிடைக்காம நம்ம என்ட்ரே ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன், ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கான நம்மளோட ட்ரேடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டிசைட் ஆகும். அதனால தான் என்ட்ரியை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். எப்போ என்ட்ரு ஆகணுங்கிற வீடியோஸும் இருக்குது, எப்போ என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிற வீடியோஸும் நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் அண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் 3 ட்ரேட்ஸுமே இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சது இல்லையா? ஸோ ஸ்டாப் லாஸ் எதுவுமே இன்றைக்கி ஹிட் ஆகலை நிஃப்டி 50ல். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 186 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ். 186 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிஃப்டி 50ல் 3 ட்ரேட்ஸ் தான் கிடச்சிது. அதுலேயுமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோடய நம்ம நீட்டாக வெளில வந்தாச்சு. ஸோ இது இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஸோ வாங்க இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ அனாலிசிஸ்
இங்கே பார்த்தீங்கன்னா சேம் தானே. நம்ம செட்டப்ஸ் படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இங்கேயும் அதே தான். ஸோ இங்கே நம்ம அட்டெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது. இங்கே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட். தென் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55834 வந்து நம்ம என்ட்ரு ஆனோம் இல்லையா? ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருக்கணும் நீங்கள். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான அப்வர்ட் மொமெண்டம் இல்லை. ஸோ இல்லாமல் இங்கே வந்து நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் சொன்னது தான். ஸோ எந்த ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வேல்யூ எங்கே செட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதோட லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இங்கே தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் அகைன் நீங்கள் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55772ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இங்கே ஒரு 62 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேடில். தென் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமிலர்லி நம்ம லைனில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட். தென் இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55741ல நம்ம என்ட்ரு ஆனோம். ஸோ என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்தும் பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் சூப்பரான ஒரு டவுன் மொமெண்டம் தான் நமக்கு இருந்தது. இங்கேருந்து இதோட லீஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ 55307 வரைக்குமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே சப்போஸ் நான் இங்கே என்ட்ரு ஆனேன், இதோட என்னோட டார்கெட் வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அங்கேயும் நீங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். இஃப் சப்போஸ் நம்மளோட நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் உங்களோட டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எவ்ரி லைனுமே மேக்ஸிமம் டேஸ் நான் இதை தான் நான் சொல்கிறேன். எவ்ரி லைன்லேயுமே நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்த மொமெண்டம் மூவ் ஆகுது. ஸோ இப்போவும் நமக்கு மார்க்கெட் நம்ம செட்டப் லைனுக்குள்ளேயே தான் ஃபுல் மொமெண்டமுமே இருக்குது. நம்ம ஃபுல் செட்டப் லைனுக்குள்ளே தான் நமக்கு மொமெண்டம். ஸோ அதனால் அவர் ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பாருங்கள், இங்கே வந்துட்டு நான் இதை சொன்னேன் இல்லையா, செகண்ட் ட்ரேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். செகண்ட் ட்ரேடில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 434 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு அச்சீவ்டு தான். நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கேயும் நமக்கு வந்து இங்கே வந்து ப்ராப்பரான இங்கே பிரேக் அவுட் கிடைச்சாலும் இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை நமக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. இது நீங்கள் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் வேல்யூவான 55470ல நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மேக்ஸிமமான இங்கே வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூ வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இங்கே 611 வரைக்குமே வந்துட்டு இங்கே நீங்கள் அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஆக்சுவலி இதோட மேக்ஸிமம் வேல்யூ இதுதான். ஸோ அதனால் இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு 141 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லையும் சரி, நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் சரி, நமக்கு 3 ட்ரேட் தான் கிடச்சிது. ஏன்னா இங்கேயும் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் பட் கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட்டே நமக்கு எதுவுமே இல்லை. பிரேக் அவுட்டோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நிஃப்டி 50லையும் சரி, பேங்க் நிஃப்டி 2லேயுமே நமக்கு 3 ட்ரேட் தான் கிடச்சிது. 3லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நிஃப்டி 50 எடுத்த அளவுக்கு நமக்கு 3மே ப்ராஃபிட்டில் முடிஞ்சு ஒரு 186 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் இங்கே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? ஒரு 62 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் பேலன்ஸ் 2 ட்ரேட்லேயுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 575 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி சாலிடாக ப்ராஃபிட் புக் ஆகிருக்கணும். ஸோ இங்கே நமக்கு 62 லாஸ் ஆனதுனால ஒரு 513 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. இதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். பேங்க் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் இங்கே ஒரு 513 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க. தென் நிஃப்டி 50ல் ஒரு 186 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஸோ இதாங்க இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ், ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். ஸோ ரெகுலராக நான் சொல்கிறது தான். ஸோ ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இதில் என்ட்ரியில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் சரி, தென் இந்த ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரி இருக்கணும். ப்ராப்பரான என்ட்ரி இருக்கணும். என்ட்ரிக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணிங்கன்னா ஷியோராக ஒரு சூப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோடு நம்ம வெளியில் வரலாம். இப்போ நிஃப்டி 50ல் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போது நம்ம நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி 50 அப்வர்ட் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 25063 25116 25189
25, 25, 9, 25, 378, then 25, 464, 25581, 25663. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நிஃப்டி 50க்கானது. அது வந்து அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்தா அதுக்கான டார்கெட்ஸ் இது. சப்போஸ் நமக்கு டவுன்வர்ட்ல மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24978, 24898, 24775, 24665, 24616, 24494, 24415, 24321. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ். ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரு ஆயிட்டு நீங்க ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷூரா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 55611, 55864, 55962, 56098, 56224, 56512, 56713, 56941. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் இது. நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 55484, 54252, 55058, 55812, 54527, 54366, 54172, 53899. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ இதாங்க. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு, அனாலிசிஸும் பார்த்தாச்சு, செட்டப்ஸும் பார்த்தாச்சு. ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.